இங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொன்ன மாரியே அவளோட புருஷன் மொத நாள் நைட்டே வந்து அவன் முதுகுல யாரோ குத்தி செத்து போயிருக்கான். அடுத்த நாள் போலீஸ் எல்லாம் வந்து விசாரிக்கிறாங்க. அவன் முதுகுல இருந்தது பெரிய ஹேர் பின் தான். இந்த குடும்பமும் வந்து பெரிய பணக்கார குடும்பம். அவங்க பெரிய பையன் தான் இறந்து போயிருக்குது. 2வது பையன் டாக்டரா இருக்கான். 3வது பையன் சரியான பொம்பள பொறுக்கி எனக்கு தெரியும்னு போலீஸ் சொல்றாரு. முதல்ல ஒரு லேடி போலீஸ் வந்து வீட்ல இருக்க வேலைக்காரியை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவ சொல்றா நைட்டு 3 மணிக்கு எனக்கு பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு எந்திச்சு போனேன். அந்த டைம்ல தான் அந்த ரூம் கிட்ட யாரோ இருக்க மாரி தெரிஞ்சது. படுதா கூட போட்டிருந்தாங்க. திரும்பி வந்து அவங்க ரூம்ல பார்த்தா தான் தெரியுது இவரு இறந்து போயிருக்காரு. யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. அப்ப ஹீரோயின் கூட டிஎஸ்பி விசாரிக்கிறாரு. இந்த கல்யாணத்த உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணது யாருன்னு. எங்க அப்பா அம்மா தான். இந்த பணக்கார வீட்ல இருக்கவங்க தான் வந்துட்டு என் பையனோட ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி செத்து போயிட்டா. இப்ப 2வது ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவளும் ஒரு 2, 3 நாள்ல செத்துருவான்னு எங்க ஜாதகத்துல இருக்கு. எங்க அப்பா வேணுனே தான் என்ன சாவடிக்கிறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு. ஆனா வித்தியாசமா பாருங்க என் புருஷன் செத்து போயிட்டான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டிஎஸ்பி போய் வேலைக்காரியை விசாரிச்சுட்டு, "நீ பார்க்க அறிவாளி மாரி இருக்கே. அந்த பின்னி யாரோடது சொல்லு பார்ப்போம் இந்த வீட்ல இருக்கவங்களுதுன்னு" சொல்லும்போது, அவ சொல்றா, "இந்த வீட்லயே வந்து சின்ன பையனோட ஒய்ஃப் ஒருத்தி இருக்கா. அவளுக்கும் இந்த இறந்து போனவனுக்கும் தொடர்பு இருந்தது. அவ தலையில தான் இந்த பின்ன பார்த்தேன். அன்னைக்கு நைட்டு அவங்க அம்மா கூட அந்த பொண்ண கூப்பிட்டு கண்டிச்சாங்க. அத நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு இன்னொரு ஆளும் அத பார்த்தாங்கன்னு" சொல்றா. ஹீரோயின் தான் பார்த்துருப்பாங்க. ஹீரோயின் அவன் புருஷனுக்கு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்ற விஷயம் தெரிய வருது. இது இப்ப இறந்து போனதுனால ஹீரோயினும் டிப்ரஷன்ல இருக்காங்க. அவங்க அப்பா, அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதே டைம்ல ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு குளத்துக்கிட்ட போறாங்க. அந்த குளத்துக்குள்ள இவங்களோட இறந்து போன பாய் ஃப்ரெண்ட் அங்க இருந்துகிட்டு, "வந்துட்டியா? நீ என்கிட்ட வான்னு" சொல்ற மாரி இவங்களுக்கு தெரியுது. இவங்களும் தண்ணிக்குள்ள போய் குதிச்சிடுறாங்க.